இருக்கும் மாணவர்களின் வருகையை பதிவு செய்வதற்கு வரவிடாப்புகள் தோட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப முதன்மை நிலை பாடசாலை ஒன்று. மேற்படி வரவிடாப்பில் கைமுறையாக பதிவிடும் செயற்பாட்டுக்கு மேலதிகமாக வகுப்பறை வாசல்களில் கைவிரல் அடையாள பொறிகளை பயன்படுத்தி இலத்திரனியல் முறையிலும் வருகை பதிவுகளை மேற்கொள்வதற்கு பேணுவதற்கு தீர்மானித்துள்ளது. அதாவது வந்து நான் சொன்னேனே, அந்த கைமுறையில இருந்த ஒரு தகவல் முறைமையை கணினி முறைப்படுத்த போயினேன். ஒரு அதிபடாகாலம் டாப்பை வந்து கையால மார்க் பண்ணவ இனி ஒவ்வொரு கிளாஸ் ரூமின் வாசலையும் ஃபிங்கர் பிரிண்ட் மிஷினை வச்சு அதன் மூலமும் இதே பேண போயினோம். ஓகே, மேற்படி முறைமையை நடைமுறைப்படுத்துவதால் பாடசாலைக்கு கிடைக்கும் நன்மை ஒன்றையும் பாடசாலை எதிர்கொள்ளக்கூடிய சவால் ஒன்றையும் குறிப்பிடுகின்றார். இப்ப எங்களுக்கு தெரியும் நன்மை இன்றைக்குள்ள என்னவா இருக்க போகுது, இலகுவாகவும் நம்பகத்தன்மையுடனும் என்ன செய்யலாம் நாங்கள், அல்லது இலகுவாக மாணவர் தரவுகள் அல்லது தகவல்களை பெறக்கூடியதாக இருக்கும். வேற சொல்லப்போனா இப்ப நேரம் மீதப்படுத்தப்படும். இப்ப நான் மார்க் பண்றதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குறதுக்கு பதிலா இப்ப வந்தவங்க ஃபிங்கர் பிரிண்ட வச்சு போயக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு நேரம் என்ன செய்ய போகுது, மீதப்படுத்த போறோம். அப்ப அப்படியான விஷயத்த நீங்கள் கொடுத்தா சரி. சவால்னு கேட்டா கட்டாயம் என்ன தேவை, எல்லாருக்கும் அந்த தொழில்நுட்பம் சார்ந்த அந்த ஒரு பயிற்சி கட்டாயம் என்ன தேவை. இப்ப நான் ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வரேன்டா அந்த தொழில்நுட்பத்துல ஒரு பயிற்சி இல்லாம நாங்கள் அதை என்ன செய்யலாது, மேற்கொள்ளலாதானே. அப்ப அந்த தொழில்நுட்பம் சார்ந்த பயிற்சின்றது கட்டாயம் தேவை. அப்ப பலர் வந்து அந்த தொழில்நுட்ப அறிவு இல்லாமலும் இருக்கக்கூடியது எங்களுக்கு என்னவாக இருக்கும், இங்க ஒரு சவாலாக இருக்கும். சரியான. அப்ப இதான் முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, மேற்படி கைவிரல் அடையாள பொறி முறைமையை பாடசாலையை நிறுவும் போது எவ்வகையான நடைமுறைப்படுத்தல் நுட்பத்தை குறித்த பாடசாலை பின்பற்றுவது பொருத்தமானதாக அமையும், விளக்குக. அப்ப நாங்க நடைமுறைப்படுத்தல் நுட்பங்கள் 4 படிச்சாங்க. நேரடி, சமாந்தரம், வெள்ளோட்டம், முன்னோடி. அப்ப இதுல அவங்க எதை பாவிக்கிறது நல்லவன்னு கேட்டா உங்களோட விளக்கத்துல தான் விஷயம் இருக்கு. சரியான. மேல என்ன சொல்லியிருக்கிறாங்க, டாப்பு கைமுறையாக பதிவிடும் செயற்பாட்டுக்கு மேலதிகமாக வகுப்பறை வாசல்களில் கைவிரல் அடையாள பொறியை பயன்படுத்தி இலத்திரனியல் முறைமையிலும் வருகை. ஓகே, இதுக்கு என்ன செய்யலாம், நான் இப்ப வகுப்புன்னு எடுத்தா வேண்டாம், ஒரு 10 ஒரு 6ஆம் ஆண்டுல இருந்து 7, 8, 9, 10, 11, 7ன்னு சொல்லி வகுப்புகள் இருக்க போகுது. எடுத்த உடனே நான் எல்லா இடமும் டாப்பை நிப்பாட்டி போட்டு ஃபிங்கர் பிரிண்ட் மிஷினை பொருத்தலாமா, இல்லை தானே, அது சாத்தியம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். சரி, டாப்பையும் பதிஞ்சு ஃபிங்கர் பிரிண்டையும் எல்லா இடமும் நான் கொண்டு வரலாமோ, அதுவும் என்ன எங்களுக்கு ஒரு பிரச்சனை தான். இப்போ தச்செல்லாம் ஃபெயிலியர் ஆனா எல்லாற்ற நேரமும் வீணா போயிடும். அப்போ நான் என்ன செய்யலாம், ஒரு 6ஆம் ஆண்டுண்டா அந்த 6ஆம் ஆண்டுக்கு மட்டுமே என்ன செய்யலாம், முதல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். சக்சஸ் ஆனா மற்ற வகுப்புகளையும் அதை என்ன செய்யலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்ப நீங்க என்ன வழி எழுதலாம், வெள்ளோட்ட முறைன்னுட்டு விளக்கமில்ல கட்டி கிடக்கு அப்படின்னா என்ன செய்யலாம், வகுப்பின் ஒரு வகுப்பு பிரிவை மட்டும் நாங்கள் என்ன செய்வோம், இந்த முறைமையை கொடுத்து பரீட்சித்து அது சக்சஸ் ஆகும் பட்சத்தில் என்ன செய்யலாம், ஏனைய வகுப்புகளுக்கும் அந்த முறைமையை கொண்டு வருதல் சிறந்ததாக அமையும் என்றா. சரி, அடுத்தது, குறித்த பாடசாலை இம்மாற்றத்திற்கான தேவையை இனங்காண்பதற்குரிய தரவு சேகரிப்பிற்கு பல்வேறு வழிமுறைகளை கையாண்டிருக்கலாம். அவ்வாறு பாடசாலை ஒன்றில் தரவு சேகரிப்பினை மேற்கொள்ளக்கூடிய வழிகள் 2. அப்ப தரவு சேகரிப்பு முறைகள் நாங்கள் 5 படிக்கிறாங்க. அதுல ஏதாச்சும் ஒரு 2 கேட்டு கிடக்கு. அப்போ ஒன்று என்ன செய்யலாம், அவதானிப்பு எழுதலாம். வேற கிளாஸ் டீச்சர்ஸை கூப்பிட்டு என்ன செய்யலாம், இன்டர்வியூ மாதிரி வைக்கலாம். இல்லாட்டிக்கு வினா கோத்தோண்ட கொடுக்கலாம். அப்ப அந்த 5ல ஏதாச்சும் 2 எழுதி விட்டீங்கன்னா சரி. அடுத்த கேள்வி, முறைமை விருத்தி செயல்முறையின் போது முறைமை சரியாக இயங்குகிறதா என சோதித்தல் இன்றியமையாதது. கருதப்படும் சூழல் முறைமையை பயன்படுத்தவுள்ள பாடசாலையானது மேற்கொள்ளத்தக்க சோதனை முறை எவ்வாறு அழைக்கப்படும் என்று கேட்டுக்கிறது. அப்ப எங்களுக்கு சோதனை முறைகள் தெரியும். முதலாவது அலகு சோதனை, அடுத்தது ஒருங்கிணைந்த சோதனை, அடுத்தது முறைமை சோதனை, அடுத்தது ஏற்பு சோதனை. அப்போ ஒரு முறைமை விருத்தி வந்து சரியா இயங்குகிறதான்னு பாக்குறது எந்த சோதனை, கடைசியா நாங்க படிச்ச ஏற்புடைமை சோதனை. அப்ப இதுக்குரிய விட என்ன, ஏற்புடைமை சோதனை முறை. சரியான ஈஸியான விஷயம்தான். அடுத்தது, இவ்விலத்திரனியல் முறைமையை விருத்தி செய்வதற்குரிய பொருத்தமான முறைமை விருத்தி மாதிரியம் ஒன்றை முன்மொழிந்து அவ்வகை மாதிரியம் ஏன் பொருத்தமானது என நியாயப்படுத்துக.
இந்த நாங்கள் முறைமை விருத்தி மாதிரியங்கள் 4 இருக்கு. நீர்வீழ்ச்சி, ஊடாட்ட விருத்தி, சுருளியுரு, மற்றது மூல வகை மாதிரி. அப்ப இதுல நீர்வீழ்ச்சின்னா எங்களுக்கு தெரியும் என்ன, தேவை வந்து உறுதியாக இருக்கணும். அப்ப நாங்கள் அதை வந்து இங்க பயன்படுத்தலாதானே. ஏனண்டா இப்ப நான் ஒரு பிங்கர் பிரிண்ட கொண்டு வரேன், எதிர்காலத்துல நான் எதை மாத்தலாம், ஃபேஸ் லாக்கா மாத்தலாம். அப்ப ஒரு தேவைகள் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கீங்க. அதே நேரம் நான் இப்ப அந்த முறைமையை செஞ்சு கொண்டு வாரேன். இப்ப தற்செயலா வந்து புதுசா ஏதாச்சும் ஆட் பண்ணணும், எல்லாட்டிக்கு குறைக்கணும்டா என்ன செய்யலாம் போயிடும், நீர்வீழ்ச்சின்னா செய்யலாம் போயிடும். அப்ப இதுக்கு என்ன விருத்தி, ஊடாட்ட விருத்தி மாதிரியம் எங்களை பொருத்தமாக இருக்கும். ஏனென்று கேட்டா என்ன சொல்லலாம், இப்ப முறைமையை மாணவர்களின் அல்லது பின்னூட்டல்களை பெற்று முறைமையை விருத்தி செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதால் ஊடாட்ட விருத்தி மாதிரியம் எங்களுக்கு சிறந்ததாக அமையும். அதாவது வந்து பின்னூட்டல், அந்த ஃபீட்பேக்கை பெற்று நான் என்ன செய்ய வேண்டியிருக்கும், சிலதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அந்த விஷயத்த முறைமையை. அதனால என்ன, ஊடாட்ட விருத்தி மாதிரியம் எங்களுக்கு சிறந்ததாக அமையும் என்றா சரி. ஊடாட்ட விருத்தி மாதிரியம் மாதிரி தான் அந்த சுருளியுரு மாதிரியமும் வரும். அப்ப ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விடையினால உங்களுக்கு சரி, சரிதானே. அப்ப இவ்வளவுதான் கேள்வி, இப்படித்தான் கேள்வி வரும். இன்னொரு கேள்வியை பாத்தீங்கன்னா, ரவீந்திர கைமுறை தகவல் முறைமையை பயன்படுத்தி வியாபாரம் நடாத்தும் ஒரு வியாபாரி. அவர் தனது வியாபாரத்திற்காக இணைய இணைப்புள்ள கணனியை அடிப்படையாக கொண்ட கணனி தகவல் முறைமையை பயன்படுத்த தீர்மானித்துள்ளார். சரிதானே. கைமுறை தகவல் முறையோடு ஒப்பிடுமிடத்து கணனி தகவல் முறைமை பயன்படுத்துவதால் அவருக்கு கிடைக்கும் நன்மைகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நேரம் மீதப்படுத்தப்படும், பாதுகாப்பு அதிகமாக இருக்கும், தரவுகளை மீட்டெடுப்பது இலகுவாக இருக்கும். அப்படி ஏதாச்சும் வழினா சரி. புதிய தகவல் முறைமையின் தேவைகளை இனங்காண தகவல் சேகரிக்க பயன்படுத்தப்படும் வழிகள் உங்களுக்கு தெரியும், அவதானிப்பு, நேர்காணல், வினாக்கொத்து, அதுல 2 வழினா சரி. தரவு முகாமைத்துவத்திற்காக பயன்படுத்தப்படக்கூடிய மென்பொருள் ஒன்றுனா என்ன, டேட்டா பேஸ். நாங்கள் தரவுத்தள மென்பொருள் எல்லாம் படித்தோம், அதில் ஏதாச்சும் பண்ண கொடுத்தா சரி. தகவல் முறைமையை இணையத்திற்கு இணைப்பதன் மூலம் அவர் பெறும் அனுகூலங்களை விவரிக்கின்றார். இணையம் என்று கொண்டு வந்தாலே நாங்கள் என்ன செய்யலாம், எங்கிருந்து கொண்டும் நாங்கள் என்ன செய்யலாம், அதை அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப இன்டர்நெட் வந்தா நான் இணையத்தை கனெக்ட் பண்ணி போட்டு எந்த இடத்துல இருந்து அதை நான் என்ன செய்யலாம், பாவிக்கக்கூடிய மாதிரி தானே இருக்குது. இப்ப இணையம் அப்படித்தானே. அப்ப தகவல் முறைமையை இணையத்துக்கு இப்ப இன்டர்நெட்டோட நான் இணைச்சிட்டேன்டா, நான் இப்ப அந்த இடத்துலதான் இருக்கணும் இல்லை. இப்ப நான் வீட்டை இருந்து ஒண்ணும் என்ன செய்யலாம், அதை அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப விடை எழுதுவோம், எந்த ஒரு இடத்திலிருந்தும் என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், அணுகக்கூடியதாக இருக்கும். அதுதான் என்ன, அனுகூலமாக இருக்கும். ஆனா பிரதிகூலமும் இதால இருக்கு. என்ன, இணைய வசதி கட்டானா என்ன செய்யலாம், நான் அதை அக்சஸ் பண்ணலாம இருக்கும். அப்ப அனுகூலமும் தெரிஞ்சு வச்சிருக்கோம், பிரதிகூலமும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். அடுத்த கேள்வி, வியாபார நிறுவனத்தின் ஊழியர்கள் புதிய முறைமையை முதலாவதாக பயன்படுத்தும் முறைமை விருத்தி வாழ்க்கை ஆயுள் வட்டத்தின் எப்படிமுறையை ஓகே. வியாபார நிறுவனத்துல ஊழியர்கள் புதிய முறைமையை முதலாவதாக பயன்படுத்தும் படிமுறை, அந்த முறைமை விருத்தி ஆயுள் வட்டத்தின் படிமுறைகள் ஞாபகம் இருக்கா? தேவைகளை இனங்காணல், தேவைகளை வடிவமைத்தல், குறிமுறைப்படுத்தல், தவறு கண்டு திருத்துதல், நடைமுறைப்படுத்தல், பராமரித்தல். அதுல இவன் சொன்ன விஷயம் என்ன, புதிய முறைமையை முதலாவதாக பயன்படுத்துறது இந்த படிமுறை, நடைமுறைப்படுத்தல். அதுக்குள்ளதானே அந்த நேரடி சமாந்திரம் அப்படியான விஷயம் பயன்படுத்தினாங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம்தான், சரிதானே. அப்ப இப்படித்தான் உங்களுக்கு கேள்விகள் வரப்போகுது. அடுத்த இன்னொரு கேள்வியை பார்ப்போம். பாடசாலை அன்றின் செயற்பாடுகளை முகாமை செய்வதற்கான முறைமை ஒன்று ஒரு மென்பொருள் விருத்தி செய்யும் நிறுவனத்தால் விருத்தி செய்யப்பட்டுள்ளது. இந்நிறுவனத்தில் உள்ள சில ஊழியர்கள் பல செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றனர். தற்போதுள்ள பாடசாலை முகாமைத்துவ முறைமையினை விவரமாக கற்றுக்கொள்வதற்காக ரவி என்பவர் வேறுபட்ட முறைமைகளை பயன்படுத்தி தரவுகளை சேகரித்துக் கொள்கிறார். அப்ப அதுல தரவு சேகரிப்பு முறைகள் கேள்வி கேட்க போறார். இவர் விருத்தி
இவர் விருத்தி செய்யப்பட்டிருக்கும் முறைமையில் காணப்படக்கூடிய மூலகங்களையும் இனங்காண்கின்றார். முன்னைய கட்டத்தில் தர்க்க ரீதியாக வடிவமைக்கப்பட்ட முறைமையினை கணனிமயப்படுத்தியதாக மாற்றுவதற்கு அவசியமான அறிவுறுத்தல்களை ரொஹான் என்பவர் உயர்மட்ட செய்நிரலாக்க மொழியொன்றை பயன்படுத்தி எழுதினார். அப்ப அந்த ஸ்டெப்ஸ்கள் வருது பாருங்க, தேவைகளை இனங்கண்டு மற்றது என்ன வடிவமைத்து அதை என்ன செய்யணும், ஒரு லாங்குவேஜை பயன்படுத்தி கோடிங் செய்யணும். பின்னர் தான் உருவாக்கிய மென்பொருள் கூறுகளை அவற்றின் தொழிற்படுத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக சோதித்தார். அப்ப சோதனையும் வந்துட்டு தொடர்புபட்ட கூறுகளை ஒன்றாக இணைத்து அவை இணைக்கப்பட்டதன் பின்னரும் உரியவாறு தொழிற்படுகின்றன என்பதை நிசாம் உறுதிப்படுத்தினார். அப்ப இதுல நிசாம் பயன்படுத்தின சோதனை முறைகள் கேள்வியில கேட்க போறாங்கன்னு அர்த்தம். ஏன் அவர் என்ன செஞ்சேன்னு தான் சொல்லியிருக்க, அந்த சோதனை முறையை வந்து அவன் நேரடியாக கேட்கல. விருத்தி செய்யப்பட்ட முறைமையினை ஆரம்பத்தில் தரம் 6 வகுப்புகளின் செயற்பாடுகளை முகாமை செய்வதற்காக பயன்படுத்தினர். தரம் 6 பயன்படுத்தும் முறைமையின் வெற்றிகரமான செயற்பாட்டை பொறுத்து இம்முறைமையானது மற்ற வகுப்புகளுக்கும் பயன்படுத்தப்படும். அடுத்த 3 வருடங்களுக்கு இம்முறைமையினை பராமரிப்பு செய்யும் ஒப்பந்தம் ஒன்று. ஓகே, அப்ப இந்த 6 படிமுறையையும் அவன் சொல்லிட்டான். இப்ப கேள்விகளை பார்ப்போம். தேவைப்பாடுகளை சேகரிப்பதற்கு ரவி பயன்படுத்தும் 2 முறை, நேரடி அவதானிப்பு, மற்றது நேர்காணல், வினா கொத்து, ஆவணங்களை பார்த்தல், மூலவகை மாதிரியம். அப்படி அதுல 5 படிச்சுனாங்களோ, அதுல உங்கள்கிட்ட கேட்டது 2 முறை எழுதி விட்டீங்கன்னா சரி. ரொஹான் தொடர்பு பட்டிருக்கக்கூடிய முறைமை விருத்தி ஆயுள் வட்டத்தின் கட்டங்கள் 2 தருக. அப்ப ரொஹான் எங்கெங்க தொடர்பு பட்டிருக்கிறான்னு பார்த்தோம்னா சரி, ரொஹான் ஓகே, மூலகங்களையும் இனங்காண்கின்றார். முன்னைய கட்டத்தில் தர்க்க ரீதியாக வடிவமைக்கப்பட்ட முறைமையினை கணனி மயப்படுத்தப்பட்டதாக மாற்றுவதற்கு அவசியமான அறிவுறுத்தல்களை ரொஹான் என்பவர் உயர்மட்ட செயல்நிரலாக்க மொழியொன்றை பயன்படுத்தி எழுதினார். பின்னர் தான் உருவாக்கிய மென்பொருள் கூறுகளை சோதித்தார். அப்ப இவர் என்ன தீர்வினை குறிமுறைப்படுத்தல் என்ற ஸ்டெப்பையும் செய்திருக்கிறார். மற்றது என்ன சோதித்தலும் தவறு நீக்குதல் என்ற ஸ்டெப்பையும் செய்திருக்கிறார். அப்ப அந்த 2 படிநிலைகளையும் தான் கேட்டுக்கிறேன். அடுத்தது நிசாமினால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை வகை என்னன்னு கேட்டுக்கிறாருக்கு. அவர் என்ன செய்யறார், ஒன்றுக்கும் மேற்பட்ட கூறுகளை ஒன்றாக இணைத்து சோதிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரோ, அப்ப அது என்ன சோதனை முறை, ஒருங்கிணைந்த சோதனை. அடுத்தது சொல்லியிருக்கு, மேலுள்ள முறைமையினை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் பயன்படுத்திய நடைமுறைப்படுத்தல் வகை. இப்ப 6ஆம் ஆண்டுல முதல் கொடுக்குறாங்க, பிறகு அது சக்சஸ் ஆன எல்லா இடமும் என்ன வெள்ளோட்ட முறை அல்லது முன்னோடி அல்லது வெள்ளோட்டம். உங்களோட புத்தகத்தில் இருக்கிறது வெள்ளோட்டம். அடுத்தது இம்முறைமையினை நீண்ட காலத்தில் விருத்தி செய்வதற்கு அவர்கள் தீர்மானித்தனர். முறைமை விருத்தி மாதிரியம் என்னவாக இருக்கும் என்று கேட்டு கிடக்கு. அப்ப நிறைய காலத்துக்கு இருக்கணும் சொல்லியிருக்கேன். எதாக இருக்கும், ஊடாட்ட விருத்தி மாதிரியம். ஏன் ஏண்டா அது வந்து நிறைய காலத்துக்கு செய்யணும்ன்றபடியா தேவைகள் என்னவா இருக்க போகுது, மாறப்போகுது. என்னன்னா அந்த பராமரிக்கிறதுக்கு 3 வருஷம் கொடுத்துருக்கலாம். அப்ப சிலது அப்டேட்டுகள் என்ன செய்யணும், நான் தொடர்ந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா நீர்வீழ்ச்சியில அப்படி செய்யலாமா, இல்ல தானே. அப்ப அது எந்த முறைன்னு கேட்டுக்கிறதுக்கு என்னவாக இருக்கும். அப்ப ஊடாட்ட விருத்தி மாதிரியம் பின்னூட்டல்களை பெற்று அதனை மேம்படுத்துவதற்கு ஊடாட்ட விருத்தி மாதிரியமே அவசியமாகும் என்று நியாயப்படுத்தி விட்டீங்களா. சரி, இம்முறைமையினை பராமரிப்பு செய்வதற்குரிய காரணம் என்று கேட்டா என்ன, முறைமையை நவீனமயமாக்குதல். ஏன்னா நாங்கள் அப்டேட்ன்றதே நவீனமயமாக்குறதுக்கு செய்வோம். மற்றது முறைமையின் பாதுகாப்பு செயல்முறை காரணமாக. ஏன்னா பாதுகாப்புக்கு நாங்க என்ன செய்யணும், அப்டேட் பண்ணிக்கொண்டு தானே இருக்கணும். ஏன்னா ஒரே டெக்னாலஜி எப்பயும் இருக்க போறதில்லை. அப்ப அந்த பாதுகாப்பு செயல்முறைக்காகவும் நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு,
பராமரிப்பு செய்ய வேண்டி இருக்கு. அப்ப இதுதான் கேள்விகள். சரியான? அப்ப இப்படியான கேள்விதான் உங்களுக்கு நார்மலா டேர்ம்களுக்கு வார கேள்விகள். இதுல வேற எம்சிக்யூலையும் சில ஒன்றரை கேள்விகள் வரலாம். சேம் அதே மாதிரி கேள்வி திருப்பி திருப்பி ஒரே கேள்வியை தான் திருப்ப திருப்ப வந்திருக்கு. கேள்வியில பார்த்துட்டீங்கன்னா சரி. அப்ப இதுல ஒரு கேள்வி வந்தா ஈஸியா 10 மார்க்ஸ் இந்த 2ஆம் பாடத்தை படிக்கிறதாலேயே எடுத்துடலாம். சும்மா 2வது பாடத்தை திருப்பி திருப்பி 2-3 நேரம் வாசிச்சீங்கன்னாலே அந்த விஷயம் ஞாபகம் நிற்கும். என்ன? அந்த 6 படிநிலை, தரவு சேகரிப்பு முறைகள், மற்றது சோதனை முறைகள், மற்றது நடைமுறைப்படுத்தல் முறைகள். இது தவிர கைமுறை மற்றது கணிமைப்படுத்தப்பட்ட தகவலுக்கான வித்தியாசம். அதே மாதிரி அந்த விருத்தி மாதிரியங்கள், நீர்வீழ்ச்சி ஊடாட்ட விருத்தி சம்பந்தமா. அப்ப இந்த பாடத்துல இருக்கிறது மொத்தமா எண்ணி பார்த்தா ஒரு 6-7 விஷயம் தான் இருக்கு. அந்த 6-7 விஷயம் மட்டும் தெரிஞ்சாலே 10 மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் சிம்பிளா எடுத்துட்டு போயிடலாம். சரியா?